வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அப்படிங்கிறதுக்கு தனித்தனியான ஃபுட்டுன்னு எதுவுமே கிடையாது. வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த சாப்பாடு, வெயிட்டு ஏற்றுறதுக்கு இந்த சாப்பாடுன்னு எதுவுமே கிடையாது. ஹாய், நம்மளோட 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு வெயிட் லாஸ் ஆரம்பித்து ஒரு 12 நாள் 13 நாள் நல்லாவே போணுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்கு போயாச்சு. நம்ம சொந்த ஊருக்கு போனதுனால என்னென்னா வெயிட் லாஸ் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. ஏன்னா ஊருக்கு போனோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர் ரொட்டீனை ஃபாலோ பண்ண முடியாது. காலைல எழுந்திரிச்சி அந்த ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுப்போம், நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் நமக்குன்னு தனியாக ஃபுட்டு கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுவோம். ஊருக்கு போனால் முக்கால்வாசி இட்லி தோசை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்மளால் வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ண முடியாது. ஆனாலும் என்ன அப்படின்னா, நான் ஊருக்கு போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் கழித்து தான் வந்தேன். நேற்று தான் சென்னையிலேருந்து வந்தேன். பட் வந்தோடனே வெயிட் செக் பண்ணேன். என்னோடய வெயிட்டை நான் சைடில் கொடுக்குறேன். 60.60 அதாவது 60.65 கிலோ இருந்தேன்னா, போயிட்டு ஒரு 2.5 கிலோ கிட்ட குறைச்சிட்டு போனேன். அதே 2.5 கிலோ எனக்கு குறைஞ்சது. அதே 58.50 40 30 அந்த சம்திங்கில் அப்போ இருந்துச்சு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடியா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போகிறப்ப இருந்துச்சு. அதே வெயிட் எனக்கு சேம் வெயிட் அந்த 58 அந்த சம்திங்லேயே எனக்கு இருந்துச்சு. கூடவும் இல்லை, வெயிட்டு குறையவும் இல்லை. பட் என்னென்னா, நான் வெயிட் என்ன பண்ணேன் அப்படின்னா, பெருசாக அங்கே போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, டெய்லி கன்சிஸ்டன்சியாக ஒர்க் அவுட் பண்ணுறது ஏன்னா என்னால் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, நாங்கள் வெளியில் போகிறது, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறது, திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால. ஆனால் வாக்கிங் மட்டும் டெய்லியுமே 3/4 மணி நேரத்துலேருந்து 1 hour போயிட்டு இருந்தேன். பட் ஒர்க் அவுட் என்னைக்காவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் நான் பண்ணினேன். பட் வெயிட் எனக்கு ஏறவும் இல்லை, குறையவும் இல்லை. அதே இதில் எனக்கு மேனேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிட்டேன் ஊருக்கு போயிட்டு அப்படின்னா, காலைல நான் இட்லி தோசை எடுத்துக்கலை. முடிஞ்ச அளவுக்கு ராகி கூழ், அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக தான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் சாப்பாடுமே அதிகமான ரைஸ் இல்லாமல் கொஞ்சமாக ரைஸு, காய்கறி அதிகமாக, இப்போ ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றேன்னா நான்வெஜ் அதிகமாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறையா நான் கோயில் திருவிழாவுக்கெல்லாம் போனேன். அங்கே ஃபுல் மீல்ஸ், அதாவது சாம்பார், ரசம், மோர் அந்த மாதிரி காய்கறி அந்த மாதிரி ஃபுல் மீல்ஸாக தான் இருந்துச்சு. அந்த ஃபுட்டே ஒரு 4-5 நாள் எடுத்துக்கிட்டேன். மதியம் ஹெவியாக சாப்பிட்டேன் அப்படின்னா நைட் என்னோடய ஃபுட்டை டின்னரை ஸ்கிப் பண்ணிடுவேன். நைட் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும் நம்ம மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்ருக்கோம், ஸோ நைட்டு எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணதுனால ஊருக்கு போயும் என்னால் வெயிட் ரொம்ப ஏறவும் இல்லை, குறையவும் இல்லை. அதே நான் எவ்வளோ குறைச்சிட்டு போனனோ 13ஆவது நாள், அதே எனக்கு இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. நடுவில் ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டேனா அப்படின்னா 1-2 தடவை மட்டும்தான் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப இந்த ஸ்வீட்ஸ்னால் இந்த காஃபி, டீ அந்த மாதிரி உள்ள ஸ்வீட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜூஸ் ஒரு நாள் குடித்தேன், அவ்வளோதானே தவிர இந்த கடையில் விற்கிற ஸ்வீட்ஸு, ஜாங்கிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸு, பால் ஸ்வீட் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் சாப்பிடலை. வேறு ஃப்ரைட் ஐட்டம் ரொம்ப நான் எடுத்துக்கலை. சும்மா 1 or 2 times தான் எடுத்திருப்பேன். எண்ணெயில் பொரிச்சது ரொம்ப பெருசாக எடுத்துக்கலை. அதனால தான் எனக்கு வெயிட் ஊருக்கு போனாலும் மெயின்டைன் ஆணுச்சு. நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது, வெயிட் லாஸ் நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த சாப்பாடெலாம் சாப்பிடவே கூடாது, இந்த சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கோ வெயிட்டை ஏற்றுறதுக்கோ எந்த ஒரு தனி சாப்பாடும் இல்லை. நம்ம ஒரே சாப்பாடை பேலன்ஸ் பண்ணி, அதாவது நம்ம எல்லா சாப்பாடையுமே எடுத்துக்கணும். பட் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டு குறையும். என்ன அப்படின்னா, இப்போ நான் 157, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஈஸியாக. நான் இப்போ 187 சென்டிமீட்டர் இருக்கேன் அப்படின்னா நான் 57 கிலோ இருக்கலாம். பட் நான் 57 கிலோ இருக்க எனக்கு எவ்வளோ கலோரிஸ் என்னோட ஹைட்டுக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு 1200 கலோரிஸ் எனக்கு தேவைப்படுது. அப்படின்னா நான் அந்த 1200 கலோரிஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் டெய்லியும் அப்படின்னா எனக்கு அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகும். பட் நான் 1200 கலோரிஸ் சாப்பிடாம டெய்லியுமே ஜங்க் ஃபுட்டு, அது இது ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட்டு டெய்லியுமே ஒரு 2000 கலோரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு நாளில் நம்ம உடம்புல வெயிட் சேராது. அந்த 2000
கலோரிஸ் எக்ஸ்ட்ரா 300 கலோரிஸ் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் அப்படின்னு சேர்ந்து நமக்கு அப்போ தான் வந்து நல்லா வெயிட் ஏறும். நம்ம 1200 கலோரி சாப்பிடணும் நம்ம உடம்புக்கு அப்படின்னா வெயிட் மெயின்டைன் ஆகும். 2000 கலோரிஸ் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் அதிகரிக்கும். அதே 1200ஓட கம்மியான கலோரிஸ் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணி அதுலேயே பேர்ன் பண்ணோம் 500 கலோரிக்கு பேர்ன் பண்ணோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அவ்வளோதான். எதுக்காக வந்து இந்த சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிடுங்க வெயிட் லாஸ் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்வீட்டை எடுத்துக்கிறோம். ஏன் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெருசாக காஃபி டீலாம் நமக்கு கலோரிஸ் வந்துடாது. பட் இதுவே ஸ்வீட்டு, ஜங்க் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டெல்லாம் இப்போ நீங்கள் ஒரே ஒரு வடை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 150 கலோரிஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரே ஒரு வடை சாப்பிட்டிங்கன்னா 150 கலோரிஸ்னால் ஒரு 2 வடை 3 வடை சாப்பிட்டிங்கன்னா அதுவே 500 கலோரிஸ் வந்துடும். அதிகமான ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம 500 கலோரிஸான ஃபுட்டை வந்து சாப்பிட்ருவோம். அதனால தான் வந்து வெயிட் லாஸ் அப்போ வந்து லோ கலோரிஸ் ஃபுட்டாக சாப்பிடுங்க. உங்கள் வெயிட்டு வந்து 1200 கலோரிஸ் தான் உங்கள் வெயிட்டுக்கு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அந்த 1200க்கும் நீங்கள் ஒரு 45 நிமிஷம் வாக்கிங் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், 1.5 மணி நேரம் வாக்கிங் போங்க அப்படின்னா ஒரு 500 கலோரிஸ் பேர்ன் ஆகும். உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவை? 1200 கலோரிஸ் தேவை. ஆனால் 500 கலோரிஸ் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ்லேயே பேர்ன் ஆகிடுது. நீங்கள் ஆனால் 1200 கலோரிஸ் சாப்பிட்றீங்க. உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணோன்னா, இவங்க 1200 கலோரிஸ் சாப்பிட்டுட்டாங்க, ஆனாலும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் பண்ணி அவங்க வந்து உடம்புல வந்து நமக்கு தேவையான ஒரு 500 கலோரிஸை வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இன்னும் சத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஃபேட் இருக்கோ அந்த இடத்துலலாம் உரிய ஆரம்பிக்கும். உரிய ஆரம்பிக்கிறப்ப தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கிறது. ஸோ அதனால தான் இந்த வெயிட் லாஸ் அப்போது ஆயில் ஃபுட் சாப்பிடாதீங்க, சுகர் ஃபுட் சாப்பிடாதீங்க, அவுட் சைடில் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கிறது. ஏன்னா அதெல்லாம் அதிக கலோரிஸ் ஃபுட்டு. அதனால வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கலோரிஸ் வந்து மெயின்டைன் பண்ணி சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எதுக்காக வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எல்லா சாப்பாடுலேயும் ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்னா, ப்ரோட்டீனும் ஃபைபரும் சாப்பிட்டா நமக்கு வயிறு ஃபில்லிங் ஆயிரும். இதே சாதம் ஒரு குழம்பு ஒரு தொட்டுக்கன்னு சாப்பிட்டிங்கன்னா சாதம் நிறைய சாப்பிடணுன்னு தான் தோணும். இதே ஒரு 2 முட்டை இல்லைன்னா நிறைய சிக்கனு காய்கறி நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா சாதம் வந்து நமக்கு கம்மி பண்ண தோணும். சாதத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ கொஞ்சோண்டு சாதம் ஓரளவுக்கு மத்தியானம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 1:30 மணிக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, சும்மா கொஞ்சோண்டு தொட்டுக்கு ஒரு குழம்பு வச்சுன்னா மறுபடியும் 5 மணிக்கே மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கலை அப்படின்னா கிரேவிங்ஸ் உங்களுக்கு அதிகமாக்கிடும். அதனால் 5 மணிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை நமக்கு தேடும் உடம்பு, நம்ம வாய் நம்ம மனசு கேட்கும் நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அப்போ அதிகமாக ஏதாவது எடுத்து சாப்பிட்றது அது ஒரு அதிக கலோரிஸை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால தான் 3 வேளை ஃபுட்டுலேயும் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் செரிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் அந்த ப்ரோட்டீன் செரிக்க லேட் ஆகுறதுனால நமக்கு பசியும் லேட்டாக தான் எடுக்கும். இதே கார்போஹைட்ரேட் சீக்கிரம் வந்து செரிச்சிரும். அதனால் நமக்கு பசியும் சீக்கிரம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதனால நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அதிகமாக புரோட்டீனும் கொஞ்சமான கார்ப்ஸும் எடுத்து சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் நீங்கள் 10 மணி வரைக்குமே வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த பசிங்கிற உணர்வே இருக்காது. ஆனால் நைட்டு வந்து ஒரே ஒரு 3 தோசை மட்டும்தான் நான் சாப்பிட்டேன், கார்ப்ஸுக்கு எதுவும் சாப்பிடல, ப்ரோட்டீன் எதுவுமே சாப்பிடல, ஃபைபர் எதுவுமே சாப்பிடல, ப்ரோட்டீன் எதுவுமே சாப்பிடல, வெறும் கார்ப்ஸுக்கு 3 தோசை மட்டும் சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கெல்லாம் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கோங்க, கார்போஹைட்ரேட்டோட அளவை குறைச்சிக்கோங்கிறது. ஏன்னா கார்ப்ஸு சீக்கிரம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா செரிச்சிடும். அதனால் மறுபடியும் நமக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணும். அது மாதிரி கலோரிஸ் வந்து என்னென்னா அதிகமாக இருக்கும் கார்போஹைட்ரேட்டில். ஆயில் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, சுகரு ஐட்டம்ஸ் இதெல்லாம் எதுக்காக சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்கன்னா அதில் கலோரிஸ் அதிக கலோரிஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது. இதுதான் பேஸு. அதுக்காக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடை சாப்பிட்டே தான் நான் வந்து அந்த 12 நாளில் 2.5 கிலோ வரைக்குமே குறைச்சேன். என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது வீட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா வீடியோஸுமே இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் 3 வேளை சாப்பாட்லேயும் கார்ப்ஸ் இருக்கா, ப்ரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.